வணக்கம் நண்பர்களே. 2024ல் டிஎன்பிஎஸ்சில கேட்டிருந்த கொஷின்ஸை நம்ம டாபிக் வைஸாக பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே இதில் நாம் ஒரு 6 டாபிக் முடிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் இதில் அவங்க கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒரு பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்ததாக டைரக்ட் இன்டைரக்ட், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் டாபிக் பார்த்துருந்தோம். டைம் அண்ட் ஒர்க்கு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏபி, கடைசியாக பார்த்துருந்து ஏரியா டாபிக் வரைக்கும் முடிச்சிருந்தோம். மொத்தமாக ஒரு 6-7 டாபிக் முடிச்சிருக்கோம் இல்லைங்களா? 6 டாபிக் முடிச்சிருக்கோம். இப்போ 7வதாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வால்யூம். கன அளவு டாப்பிக்கில் அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. கன அளவு டாப்பிக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கன அளவுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலாஸை எல்லா நேரத்துலையும் மெமரி பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக வாய்ப்பில்லை. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் ஏரியா டாப்பிக்கும் ஃபார்முலா ஞாபகம் வச்சதுக்கான வீடியோ சொல்லி போட்டிருந்தோம். அதை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் போட்டிருக்கோம், டெலகிராம் குரூப்லையும் போட்டிருக்கோம் பாருங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா ஏரியாவுக்கான ஃபார்முலாலாம் நீங்கள் மெமரி பண்ண வேண்டியது கிடையாது, ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். அதே விஷயம்தான் வால்யூமுக்கான ஃபார்முலாஸுக்கும். வால்யூம்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் உட்காந்து மெமரி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க கேட்குற அந்த 2 கேள்வி 3 கேள்வி அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம்லாம் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா எல்லா கேள்விக்கும் ஃபார்முலா இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதும் முடியாது. நமக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும், ஆன்சர்ஸை ஈஸியாக சொல்லிடலாம். அந்த ட்ரிக்ஸையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் சில கொஷின்ஸுக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இதில் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், ஒரு கனச்சதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க. அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் கொஷினை டைரெக்டாக கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு அதுக்கும் ஒரு ஃபைல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல் புக்லேருந்து அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, இல்லை அவங்க நமக்கு சிலபஸில் சொல்லியிருக்கிற டாப்பிக்கில் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். அந்த மாதிரி அந்த ஸ்கூல் புக்கில் நம்ம டாபிக் ரிலேட்டடான கொஷின்ஸை தனித்தனியாக ஒரு பார்ட் வைஸாகவும் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். நம்ம இந்த முறை நடக்கக்கூடிய இந்த 2025ல் நடக்கக்கூடிய குரூப் 4ஓ குரூப் 2ஓ இல்லை குரூப் 1 இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம் ஏதாவது ஒன்றுத்தில் நிச்சயமாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இதில் வருவோம். இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 64,000 லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு மீட்டரில் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லிட்டரை கனமீட்டராக மாற்றணும் அப்படின்னா இந்த கடைசியாக இருக்கிற 3 ஜீரோ விட்டுலாம் 64 மீட்டர் கியூப்னு வரும். அப்போ இதோட கன அளவு, அதோட கொள்ளும் அளவு அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா கன அளவு. கனச்சதுரத்துடைய கன அளவுக்கு ஃபார்முலா ஏ கியூப். அப்போ ஏ கியூப் 64னா ஏவோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 4ன்னு வரும். கனச்சதுரத்துடைய கன அளவுக்கு ஃபார்முலா ஏ கியூப். நீங்கள் அவ்வளோ தூரம் இங்கே யோசிக்கலன்னா கூட ரொம்ப சிம்பிளாக 64ன்னு இருக்குது. எதை கியூப் பண்ணால் 64 வரும் அப்படின்னு கேட்ட ஆப்ஷனை பார்த்தோன்னா 4 கியூப் பண்ணாதான் 64 வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. அவ்வளோதான், இப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்ததா 2வது கேள்வி. த டயகனல் ஆஃப் ஏ கியூபிக் ரூம் இஸ் 11√3 மீட்டர். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் இட். அதாவது ஒரு கனச்சதுர வடிவ அறையினுடைய மூலை விட்டத்தோட நீளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 11√3. அப்போ என்ன தெரியணும்? கனச்சதுரத்தோட மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா தெரியணும். நம்ம இதையும் நம்மளோட ஃபார்முலா ஷீட்லேயே சொல்லியிருக்கோம். கனச்சதுரத்துடைய மூலை விட்டத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3 இன்ட்டு ஏ. இதுதான் மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா. அப்போ இங்கே பாருங்கள், √3 கேன்சல் ஆகிடும். ஏவோட வேல்யூ 11. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ போன கொஸ்டினில் சொன்னோம் பாருங்க, கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? ஏ கியூப். அப்போ என்ன செஞ்சால் போதும்? 11 கியூப் பண்ணால் போதும். 11 கியூப் பண்ணோம் அப்படின்னா 1331. ஆன்சர் டி. அவ்வளோதான். சரிங்களாம்மா? ஃபார்முலா தெரிஞ்சுன்னா முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு அதே மாதிரி இது எப்படி எடுத்திருக்கேன்னா டாபிக் வைஸாக தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கனச்சதுரம், அதுக்கப்புறம் கனச்சவகம், உருளை அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொரு வடிவமாக தான் எடுத்திருக்கேனே அப்படிங்கிறதால அந்தந்த வடிவத்துடைய ஃபார்முலாஸும் உங்களுக்கு மெமரி ஆகிடும். இல்லை அதெல்லாம் யூஸ் பண்ணி எந்த ஐடியாவில் கேட்குறாங்கிறதும் தெரிஞ்சிடும். இப்போ தேர்ட் பாருங்க, கனச்சவகம். கனச்சவகத்தினுடைய நீளம், அகலம், உயரம் 3த்தையும் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதோட மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கனச்சவகத்தினுடைய மொத்த பரப்புக்கு ஃபார்முலா 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல். இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கரெக்டா? இதுதான் மொத்த பரப்பு. அதாவது இங்கிலீஷில் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ்ஏ அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும்? 2 இன்ட்டு எல்பி பிஹெச் ஹெச்எல் 2 பெருக்கணும். பாருங்க, 4.5 இன்ட்டு 3 4.5ஐயும் 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 13.5. பிஹெச் 3ஐயும் 2.5ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 7.5. அடுத்ததா ஹெச்எல் 2.5ஐயும் 4.5ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 11.25. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நடுவில்? இது எல்லாத்துக்கும் ப்ளஸ்ஸு. அப்போ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்க, 32.25 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டா? அப்போ 2 இன்ட்டு
32.25. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 64.50 வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் கடைசியாக 0 இருந்தால் விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஆன்சர் 64.5 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. என்ன தெரிஞ்சிருக்கணும்? அப்போ ஒன்று இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலும் இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். நான் உங்களுக்கு அதனால தான் தனியாக எழுதி காட்டியிருக்கேன் பாருங்கள். பாயிண்ட்டில் வரதால நம்பராக இருந்தால் கூட டக்குன்னு சொல்லிடுவீங்க. பாயிண்ட்டில் வரதால அந்த பாயிண்ட் எல்லாம் நேராக வரணும். நம்பர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எழுதணும். சரிங்களாம்மா? இது தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் பாருங்கள். இதுவும் கனச்செவ்வகத்தை பேஸ் பண்ணி தான். கனச்செவ்வகத்தினுடைய நீளம், அகலம், உயரத்தோட விகிதம் கொடுத்துட்டாங்க. அதோட கன அளவு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அந்த கனச்செவ்வகத்தோட நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இப்போ இதை பாருங்கள், நான் உங்களுக்கு இது ரெண்டு விதத்தில் ஆன்சர் சொல்கிறேன். ஒன்று ஷார்ட்கட். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டில் சொல்லலாமா இல்லை மெத்தடாக சொல்லிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டில் சொல்லிடலாம். ஷார்ட்கட்டில் ஏன்னா இந்த இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டில் ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா அதோடய முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா சில கொஷின்ஸுக்கு நீங்கள் மெத்தடாக தான் போகிறது மாதிரி இருக்கும். எப்படி சார் ஷார்ட்கட்டில் சொல்லலாம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிறது நீளம், அகலம், உயரத்தோட விகிதம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது நீளம். நீளத்தோட அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை கொஷின் கேட்டிருக்கிறதும் நீளம் என்னன்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போ நீளத்தோட வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா 5ஓட மடங்காக இருக்கணும். எதோட மடங்காக இருக்கணும்? 5ஓட மடங்கு. அதாவது 5ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். அப்போ ஆன்சரே நமக்கு 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். பாருங்கள், 18 5ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. 19 வராது. 21 வராது. ஸோ இதில் வரக்கூடிய 5ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய ஒரே நம்பர் எது அப்படின்னா 20 சென்டிமீட்டர். ஆன்சர் சி. முடிஞ்சு போச்சு பாருங்கள். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். இதுக்கு நீங்கள் மெத்தடு, ஃபார்முலா எதுவுமே தெரியலனா கூட இந்த ட்ரிக் தெரிஞ்சால் போதும். இந்த ட்ரிக்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர் ரேஷியோ நடத்தும் போதும் 2023 சம்ஸ் நடத்தும் போதும் இந்த ட்ரிக்ஸை நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ அதே விஷயத்தை இங்கே யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். நீங்கள் ஏரியா, சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரியான சிம்பிளிகேஷன்லாம் ஒர்க் பண்ணணும், ரேஷியோலாம் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரிக்ஸ் தெரியணும். இதுக்கு நம்ம 2023 நடத்திருக்கிறதுல நிறைய ஐடியாஸ் சொல்லியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாலாம் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுக்கான ஐடியாஸுக்கும் வந்துடுவீங்க போடுறதுக்கும். ஓகே, இது ஒரு மெத்தட். சப்போஸ் ரெண்டு ஆன்சர் 5ஆம் வாய்ப்பாட்டில் வர மாதிரி கொடுத்துருந்தா, இங்கே 20, இங்கே 25, இங்கே 30, இங்கே 35 கொடுத்துருந்தா, 4 ஆன்சருமே 5ஆம் வாய்ப்பாட்டில் வந்திருந்தா அப்போ என்ன பண்ணுறது? அப்போ நமக்கு கண்டிப்பாக எது தான் யூஸ் ஆகும் அப்படின்னா மெத்தடு தான் யூஸ் ஆகும். அதனால் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கனளவு கொடுத்துட்டாங்க. கனளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1920. ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க? 5x3x2. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பாருங்களேன், I2 10. நான் முதல்ல இப்படி பெருக்கிறேன் இது ரெண்டுத்தையும். ஏன் அப்படின்னா இப்போ I2 10 10ன்னு இருக்கிறதால இந்த 0 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? இப்போ 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம். 1 3, 6 3 18, மீதி 1, 4 3 12. அப்போ என்ன கிடைக்குது? 64. இது வந்து கன அளவு. அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? கன அளவு. அப்போனா இது எதோட கியூப்னு பார்க்கணும். இது 4ஓட கியூப். எதோட கியூப்? இது 4ஓட கியூப். அப்போ ஒரு பங்கு அப்படிங்கிறது 4. இவ்வளோதான் விஷயமே. அவங்க கொடுத்த மொத்த கன அளவை அவங்க சொன்ன ரேஷியோவால் டிவைட் பண்ணிவிட்டு கேன்சல் ஆனது போக மீதி 64 இருக்குது. கன அளவு அப்படிங்கிறதால இது எதோட கியூப்னு பார்க்குறோம். சப்போஸ் இந்த இடத்துல பரப்புன்னு இருந்திருந்தா, வலைபரப்போ மொத்த பரப்போ அதோட பக்க பரப்போ இருந்திருந்தா எதோட ஸ்கொயர்னு பார்த்துருப்போம். பரப்புன்னா எதோட ஸ்கொயர்னு பார்ப்போம். கன அளவுனா எதோட கியூப்னு பார்ப்போம். ஸோ 4. ஒரு பங்குன்றது 4. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நீளம். நீளம் எத்தனை பங்கு? 5 பங்கு. அப்போ 5ஐயும் 4ஐயும் பெருக்கிறோம். அப்போ 5 20. கரெக்டாக வருதான்னு பாருங்கள். நம்ம சொன்ன ஆன்சர் முடிஞ்சு போச்சு பாருங்கள். ஸோ நீளம்னு கேட்கவே இந்த ஒரு பங்கை கொண்டு வந்து நீளத்தோட வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணோம். சப்போஸ் அகலம்னு கேட்டிருந்தாங்கன்னா எஸ், அகலத்தோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அது கூட மல்டிப்ளை பண்ணணும். உயரம்னு கேட்டிருந்தாங்கன்னா உயரத்தோட வேல்யூ பங்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அது கூட மல்டிப்ளை பண்ணணும். நான் உங்களுக்கு கொடுக்குற கொஷின் அதுதான். இந்த கொஷினில் இந்த கனச்செவ்வகத்தினுடைய அகலம் எவ்வளோ, உயரம் எவ்வளோ அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் கீழே கமெண்ட்ல. ஏன்னா ஒவ்வொரு இதுலையுமே நம்ம என்ன பண்ணுறோம், சில கொஷின் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தரோம் இல்லையா? இங்கே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஷின் அதுதான். ஸோ இதில் இந்த கனச்செவ்வகத்தினுடைய அகலம் எவ்வளோ, உயரம் எவ்வளோன்றதை எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்ததா 5வது கேள்வி. 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன? இப்போ இதில் பாருங்க, கம்பியினுடைய மிகப்பெரிய கம்பியின் நீளம். இதில் இந்த வார்த்தையை நீங்கள் 2 இடங்கள்ல பார்க்கலாம். ஒன்று LCM HCF, இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வால்யூம் டாப்பிக்கில் பார்க்கலாம். LCM HCFல பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் அளக்க முடிந்தான்னு கேட்டிருப்பாங்க. இங்கே ஒரு அறையினுள் வைக்க முடிந்தான்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? LCM HCFல வரும்போது இதையெல்லாம் அளக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இங்கே வைக்க முடிந்தான்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஒரு ரூம் இருக்குது. அதில் எவ்வளோ நீளமான கம்பியை வைக்க முடியும்னு கேட்குறாங்கன்னா அதோட மூலை விட்டத்தை கண்டுபிடிக்கணும். எதோட மூலை விட்டம்? இங்கே பாருங்கள், நீளம், அகலம்,
உயரம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீளம், அகலம், உயரம்னாலே அது என்ன வடிவம் தான் அப்படின்னா கனச்செவ்வக வடிவம் தான். அதாவது இங்கிலீஷில் கியூபாய்ட். அப்போ கியூபாய்டோட மூலைவிட்டத்துக்கு ஃபார்முலா √L² + B² + H². மூணுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். பாருங்கள் 24. 24 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 576. 18. 18 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 324. 16. 16 ஸ்கொயர் பண்ணோன்னா 256. மூணுத்தையும் கூட்டுறோம். மூணுத்தையும் கூட்டினா 1156. ஸோ 1156க்கு ரூட் எடுக்கணும். எதோட ரூட்னு பார்க்கணும். 2-3 மெத்தட் இருக்குது ரூட் எடுக்கிறதுக்கு. ஆனால் நம்ம ஆன்சர்லேருந்தே பண்ணலாம். இங்கே பாருங்கள் 14 ஸ்கொயர் பண்ணால் 196. 1000 சில்லற வரல. அப்போ இது கிடையாது. 24. 30 ஸ்கொயர் பண்ணாலே 900 தான். கரெக்டா? அப்போனா 24க்கு 900 விட கம்மியாக தான் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா 30 விட 24 கம்மி. அப்போ ஆன்சரும் 900 விட கம்மியாக தான் இருக்கணும். நமக்கு 1100 வரணும். கிடையாது. 44. 40 ஸ்கொயர் பண்ணாலே 1600 வந்துடும். 44னா 1600 விட அதிகமாகிடும். ஆனால் இங்கே 1100 தான் இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 34 மீட்டர். இந்த மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? சரிங்களா? இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் அவங்க ஒரு 27-28 கொஷின்ஸ் வரைக்கும் இந்த வால்யூம் டாப்பிக்ல இருந்தே கேட்டிருக்காங்க. நான் இதை உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டினாவோ இல்லை 6 கொஸ்டினாவோ, ஏன்னா இதில் நிறைய ஃபார்முலாஸ் அது இதில் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். அப்படிங்கிறதால ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் என்ன ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இந்த ஒரு கொஸ்டினையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுன்ட்டுன்னு. ஏன் அப்படின்னா வெறுமனே நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே விடுறது. சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பார்த்துட்டு ஒரு ஓகே பஸ்ஸில் போகும்போது நடந்து போகும்போது சும்மா ஒரு ஹெட்செட்டை மாட்டிட்டு கூட கேட்டுடலாம் பார்த்துடலாம், அதோட முடிஞ்சிச்சு. ஆனால் மேத்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் ஒவ்வொரு சமயம் போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த முறை அதே மாடலில் கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இப்போ 5 கேள்வி சொல்லியிருக்கோம் அப்படின்னா வாய்ப்பு ஒரு 10 நிமிஷம் ஆகும் நீங்கள் இந்த கேள்வி உட்காந்து எழுதுறதுக்கு. நீங்கள் கைப்பட ஈவன் தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் உட்காந்து ஒரு நோட்டில் நீங்கள் இந்த 5 கொஸ்டினை எழுதி வைங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். திரும்ப தனியாக ஒரு ரஃப் நோட்டில் கூட கொஷின்ஸை ஃபஸ்ட்டு எழுதி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப அதை எடுத்து பார்க்குறப்ப அதே கொஷின் எக்ஸாமில் வரும்போது உங்களால் ரொம்ப எளிமையாக போட முடியும். சரிங்களாம்மா? ஓகே, அடுத்த ஒரு 5 கேள்விகளோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.